அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். யோபுடைய சரித்திரம் 8ஆம் அதிகாரம் 7. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். கர்த்தருக்குள் அருமையானுள்ளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிக்காக, இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்கிறோம். வருடத்தினுடைய இறுதி நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம், அல்லது வருடத்தினுடைய இறுதி பகுதியிலே நாம் வாழுகிறோம் என்று சொல்லலாம். ஒருவேளை வருடமானது தொடங்கியது, வேகமாய் ஓடிவிட்டது என்று சொல்லி அங்கலாய்க்கிற மக்களும் உண்டு. சிலர் இந்த வருடமானது கடினமாயிருந்தது, அநேக வேதனை நிறைந்ததாக இருந்தது என்று சொல்லுகிறவர்களும் பலர் உண்டு. சிலர் இந்த வருடத்திலே தேவன் எங்களை ஆசீர்வதித்தார், பாதுகாத்தார், பல ஆசீர்வாதங்களை தந்தார் என்று சொல்லுகிற மக்களும் உண்டு. ஆனால் யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7 நான் வாசிக்கிறேன். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே வருடத்தின் முதல் நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் நம்முடைய ஜீவியத்தை அலசி பார்க்க அழைக்கப்படுகிறோம். பேதுருவானவன் கடலிலே வலையை அலசி கொண்டிருந்தார். அந்த வேளையில்தான் ஆண்டவர் அவன் படவிலே ஏறி அவனுக்கு போதித்து அவனுக்கு அற்புதங்களை செய்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அலசத்தக்கதாக, வாழ்வை அலசி பார்க்கத்தக்கதாக இந்த நாட்களை, நேரத்தை பயன்படுத்த ஆண்டவர் உதவி செய்வார். வருடத்தினுடைய முதல் பிரசங்கத்தையும் நாம் மறப்பதில்லை, வருடத்தினுடைய கடைசி பிரசங்கத்தையும் நாம் மறப்பதில்லை. ஆகவே இந்நாளிலே இந்த வருடத்தினுடைய கடைசி பகுதியில் இருக்கிற நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 6வது வாக்கியத்திலே முதல் குறிப்பு வருகிறது. அதாவது நினைவு கூறுங்கள், ஆங்கிலத்திலே ரிமெம்பர் என்று சொல்லலாம். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அருமையானவர்களே, நம்முடைய இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஞாபகத்தில் கொள்ள வேண்டிய, நினைவில் கொள்ள வேண்டிய 3 காரியங்களை சங்கீதக்காரன் சொல்கிறார். 1 அற்புதங்கள், 2வது அதிசயங்கள், 3வது நியாய தீர்ப்புகள் என்று சொல்கிறார். இந்த 3ஐயும் நாம் நினைவுகூர அழைக்கப்படுகிறோம். உண்மையாகவே அதிசயங்கள் என்று சொன்னால் புதிதாக ஒரு வேறுபட்ட ஒரு நிகழ்வுகளை அதிசயங்கள் என்று சொல்வோம். அற்புதங்கள் என்று சொன்னால் இயற்கையை மீறி நடைபெறுகிற சில சம்பவங்களை அற்புதங்கள் என்று சொல்வோம். இங்கே நியாய தீர்ப்பு என்பது அறிவிக்கப்பட்ட நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்திலே ப்ரொனோஸ்டு ஜட்ஜ்மென்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்த காலங்களிலே சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகள் இந்த வசனத்திலே வெளிப்படுகிறது என்று பல வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நினைவு கூற வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய ஜீவியத்திலே அநேக சமயங்களிலே ஆண்டவர் செய்த அற்புதத்தை மறந்திருக்கிறோம், அதிசயத்தை மறந்திருக்கிறோம், அவருடைய நியாய தீர்ப்பை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே மறந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை மறவாத ஆண்டவர். சங்கீத புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 42 பாருங்கள். அவருடைய கரத்தையும் அவர் சத்துருவுக்கு மீட்ட அந்த நாளையும் அவர்கள் நினையாமல் போனார்கள். உண்மையாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரின் மீட்பின் செயலை அவர்கள் மறந்து போனார்கள். மறதியிலே கர்த்தரை மறக்கிறவர்கள் பலர் உண்டு. அதிசயங்களை, அற்புதங்களை, நியாய தீர்ப்புகளை மறந்தவர்கள் உண்டு. சங்கீத புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் 1-2 சொல்கிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6 சொல்கிறது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23, 28 எடுத்தால் அங்கே வேத வசனத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. திருவிருந்திலே ஆண்டவருடைய மரணத்தை நினைவுறுகிறோம், அவருடைய வருகையை நினைவுறுகிறோம், அவருடைய தியாகங்களை நினைவுறுகிறோம். ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் எங்கெங்கு மறந்தோம், என்னென்ன காரியங்களை மறந்து செயல்பட்டோம் என்பதை நினைத்து ஞாபகப்படுத்த அழைக்கப்படுகிறோம். அவர் செய்த அதிசயங்களுக்காக நன்றி சொல்ல வேண்டும், அவர் செய்த அற்புதங்களுக்காக நன்றி சொல்ல வேண்டும், அவருடைய நியாய தீர்ப்புகளுக்காக நாம் நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த வருடத்தினுடைய இறுதி நாளிலே நாம் நினைவு கூற அழைக்கப்படுகிறோம், கடந்த காலத்தை திரும்பி பார்க்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, நம்முடைய இந்த வருடத்தினுடைய இறுதி நாளிலே நாம் கற்றுக்கொள்கிற இன்னொரு காரியம் என்ன, நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்ன? ஆங்கிலத்தில் நான் சொல்கிறேன் ரீஃபோக்கஸ் என்று சொல்கிறேன். முதலாவது ரிமெம்பர் என்று சொன்னேன், ரெண்டாவது ரீஃபோக்கஸ் என்று சொல்கிறேன். ஒரு மனிதன் அம்புகளை எடுத்து அவன் நாணிலே மாட்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்டை அவன் குறித்து ஒரு லெக்கை வைத்து எறிவான். சில சமயத்திலே அந்த லெக்கானது அல்லது அந்த குறிப்பானது அங்கே தவறி அங்கே அம்பானது தப்பி போய்விடுகிறது. அப்பொழுது குறி தப்பி போய்விடுகிறது என்று சொல்வோம். அந்த சமயத்தில் பயிற்சி கொடுக்கிறவர் சொல்வார்கள், ரீஃபோக்கஸ் பண்ணிக்கொள், அல்லது உன்னுடைய காரியத்தை சரியாக அதை ஞாபகப்படுத்தி அந்த குறியீடை குறித்து ஒரு கவனம் செலுத்தட்டும் என்று சொல்வார்கள். அதே போலத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே ரீஃபோக்கஸ் பண்ண வேண்டும். நாம் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே பண்ணின தீர்மானங்கள் எவ்வளவோ உண்டு. அத்தனை தீர்மானங்களை நாம் உடைத்திருப்போம். அந்த தீர்மானங்களை மேலே ரீஃபோக்கஸ் பண்ண அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு எவ்வளவு உடன்படிக்கை பண்ணியிருப்போம், அதிலே மறுபடியும் நம்முடைய கவனத்தை செலுத்த அழைக்கப்படுகிறோம். நம்முடைய உறவுகளை எவ்வளவோ உடைந்திருக்கிறது, அந்த உடைந்து போன உறவுகள் மேலே நம்முடைய கவனத்தை செலுத்த அழைக்கப்படுகிறோம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், சின் என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால் மிஸ்ஸிங் த மார்க் என்று சொல்வார்கள். அதாவது ஆண்டவர் குறித்த லெக்கை தவறும் பொழுதுதான் அங்கு பாவம் வருகிறது என்று சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த காலங்களிலே எவைகளையெல்லாம் நாம் உடைத்தோமோ அல்லது சீர்கெட்டு போனதோ அதையெல்லாம் சரி பண்ண கவனத்தை செலுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12-14 பவுல் இவ்வாறு எழுதுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனாக எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்கிறார். அருமையானே, இங்கே பவுல் அப்போஸ்தலன் தான் எதற்காக அழைக்கப்பட்டாரோ பிடிக்கப்பட்டாரோ அதை நோக்கி அவர் ஓடுவதை அங்கு வெளிப்படுத்துகிறார். அதிலே ஒன்று சொல்கிறார், ஃபர்கெட் த பாஸ்ட் என்று சொல்கிறார். பின்னானவைகளை மறந்து பின்னானவைகளை நான் நினைத்து கொண்டோமானால் சில சமயத்திலே சாதனைகளை நினைத்தால் பெருமை வருகிறது, ஒருவேளை வீழ்ச்சிகளை நினைத்தால் வேதனை வருகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சாதனைகளோ வீழ்ச்சிகளோ அல்ல, நாம் எதற்காக பிடிக்கப்பட்டமோ, எதற்காக அழைக்கப்பட்டமோ, எதற்காக அர்ப்பணிக்க இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே தூண்டப்பட்டமோ அதிலே நம்முடைய கவனத்தை செலுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். முதலாவது ரிமெம்பர், நினைவுகூர் என்று அழைத்தார். இரண்டாவது ரீஃபோக்கஸ், மறுபடி உன் கவனத்தை செலுத்து என்று சொல்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் இது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே அழைத்த அழைப்பை விட்டுவிட்டு, தாங்கள் அர்ப்பணித்த அர்ப்பணிப்பை விட்டுவிட்டு, தாங்கள் செய்த தீர்மானத்தை விட்டுவிட்டு எங்கேயோ போய்விடுகிறார்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12 பாருங்கள். அங்கே சவுலை ஆண்டவர் முதல் ராஜாவாக மாற்றினார், ஏற்படுத்தினார். ஆனால் சவுல் யுத்தத்திலே ஜெயம் கிடைத்த உடனே ஆண்டவருக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை கட்டவில்லை,
தனக்கென்று ஜெய சம்பத்தை கட்டினான் என்று திருமறையிலே அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 சொல்கிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமான இருக்கிற அந்த ஆண்டவரை நோக்கி நான் ஓட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே நோக்கி பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும் என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 சொல்கிறது. ஆகவே ஆண்டவரை நோக்கி ஓட வேண்டும், ஆண்டவரை நோக்கி ஓட அழைக்கப்படுகிறோம். யோவான் 21ஆம் அதிகாரம் 21 பாருங்கள். பேதுருவின் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். உடனே பேதுரு பின்னாலே பார்க்கிறான். ஆண்டவரின் மார்பிலே சாய்ந்த யோவானை கண்டபோது இவன் காரியம் என்ன என்று கேட்கிறான். உடனே ஆண்டவராய் இயேசுவானவர் யோவான் 21:22 சொல்கிறார், நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன, என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அதனுடைய பொருள் என்ன? டோன்ட் கான்சன்ட்ரேட் ஆன் அதர்ஸ், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் அதர்ஸ் என்று சொல்லி அழைக்கிறார். அநேக வேளைகளிலே நாம் ஆண்டவரை விட்டுவிட்டு மனிதர்கள் மேலே நம்முடைய கவனத்தை செலுத்துகிறோம். மனிதர்களை குறித்தே விரயமாய் பேசி கொண்டிருக்கிறோம். அற்பமான மனிதர்களை பேசி பேசி ஆண்டவர் கொடுத்த வலிமையை நாம் இழந்திருக்கிறோம். ஆகவே தான் 2 காரியங்களை சொன்னேன். முதல் காரியம் என்ன? நாம் நினைகூர வேண்டும். 2வது காரியம் என்ன? மறுபடியும் நம்முடைய கவனத்தை நாம் திருப்ப அழைக்கப்படுகிறோம். 3வதாக ஆண்டவருக்குள்ளாக இந்த இறுதி நாட்களிலே, வருடத்தின் இறுதி நாட்களிலே செய்கிற 3வது காரியம் என்ன? ரீஸ்டார்ட், மறுபடியும் தொடங்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். தீர்மானங்கள் பண்ணினோம், உடைத்தோம், மறுபடி தீர்மானம் செய்ய அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம், நிறுத்திவிட்டோம், மறுபடி செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கொடுத்தோம், இப்பொழுது கொடுப்பதை நிறுத்திவிட்டோம், மறுபடியும் கொடுக்க ஆண்டவர் நம்மை தூண்டுகிறார். பரிசுத்தமாய் வாழ்ந்தோம், அழுத்தங்கள் நெருக்கங்கள் ஏற்பட்டது, அதனாலே அந்த பரிசுத்த வாழ்க்கை விட்டு விலகி போனோம். மறுபடியுமாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அருமையானவர்களே, இளைய குமாரன் என்கிற அந்த கெட்ட குமாரனை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 18வது வாக்கியம் சொல்கிறது, நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, இதோ பரத்து விரோதமாய் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்று சொல்லி அவன் புறப்பட்டான். அவன் தீர்மானத்தோடு நின்று விடவில்லை, அவன் ரீஸ்டார்ட், எழுந்து புறப்படுகிறான். லூக்கா 19:8 பாருங்கள். ஆண்டவரே, ஆஸ்தியிலே பாதியை நான் ஏழை கொடுக்கிறேன், யாரிடத்திலாவது அநியாயமாய் பெற்றது உண்டானால் அதை நான் 4 திரும்ப கொடுக்கிறேன் என்றார். இது சகேவின் வாழ்க்கையினுடைய ரீஸ்டார்ட் ஆகும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 27 சொல்கிறது, உன் தேவனாய கர்த்தரை உன் முழு பலத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு அவரை தொழுது கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை எவ்வாறு ஆராதிக்கிறோம்? அதே சமயத்தில் வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 5 பாருங்கள். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ரீஸ்டார்ட், அதுதான் அந்த வசனத்தின் பொருள். எபேசு திருச்சபைக்கு ஆண்டவர் சொன்ன எச்சரிப்பு என்ன? எதிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியை செய் என்று சொல்கிறார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 22-23 எடுத்து வாசித்து பாருங்கள். யோசியா ராஜா தான் ராஜாவு ஆன பொழுது ஆலயத்தை முதலாவது பழுது பார்க்க தொடங்கினான். அதே சமயத்தில் நிறுத்தப்பட்ட பஸ்காவை அவன் கொண்டாட ஆரம்பித்தான். வேத வசனம் சொல்கிறது, அவனை போல சிறந்த ராஜா யாரும் இல்லை, ஒத்த ராஜா ஒருவரும் இல்லை என்று. அங்கே 2 ராஜாக்கள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அங்கே 25வது வசனம் சொல்கிறது. ஆகவேதான் முதலாவது ரொம்ப நினைவு கூறுங்கள், 2வது ரீஃபோக்கஸ், முழு கவனத்தை திருப்புங்கள், 3வதாக ரீஸ்டார்ட், மறுபடியும் உங்கள் கிரியைகளை செய்ய தொடங்கள். 4வதாக அதனுடைய பொருள் என்ன? நாம் செய்ய வேண்டிய 4வது ஒரு காரியம் என்ன? ரினியூ இன் யுவர் ட்ரஸ்ட் என்று சொல்லலாம். உன்னுடைய நம்பிக்கையிலே நீ உன்னை புதுப்பிக்க வேண்டும்.
ஒருவேளை இம்மைக்குரிய நம்பிக்கை அல்ல, மறுமை என்று ஒன்று உண்டு. இந்த உலகத்தின் வாழ்வு முடிந்த பிற்பாடு இன்னொரு வாழ்வு உண்டு. மரணத்தின் வழியாக இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே நாம் போகிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். நித்திய வாழ்க்கை உண்டு. ஆகவே அந்த நித்தியத்தை குறித்த அந்த நம்பிக்கையிலே நாம் வளர அழைக்கப்படுகிறோம். அந்த நித்தியத்தை கொடுத்த நம்பிக்கையிலே நாம் புதுப்பிக்க அழைக்கப்படுகிறோம். அநேகர் இந்த பூமியிலே, இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக வாழாதபடி பின்வாங்கி கடூரமான வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் என்ன? நித்தியத்தை குறித்த நம்பிக்கையிலே தளர்ந்து போனார்கள். நித்தியத்தை குறித்த நம்பிக்கையை இழந்து போனார்கள். நித்தியத்தை குறித்த நம்பிக்கையிலே அவர்கள் வாழாதபடி சாத்தான் அல்லது அசுத்தாவிகள் அவர்களை கெடுத்து போட்டார் என்று சொல்லலாம். ஆனால் நாமோ நித்தியம் உண்டு. அந்த நித்திய நம்பிக்கையை புதுப்பிக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இந்த வருடத்தினுடைய இறுதி நாளிலே, எதிர்காலத்திலே நடத்துகிற அந்த ஆண்டவரை குறித்த நம்பிக்கையிலே வளர அழைக்கப்படுகிறோம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4 சொல்கிறது, அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. அருமையானுள்ளே, நமக்கென்று ஒரு பரலோகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அங்கே கண்ணீர் இல்லை, வருத்தம் இல்லை, வேதனை இல்லை, அலறுதல் இல்லை. அப்படிப்பட்ட அந்த நித்தியம் நமக்கு உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். நித்தியத்தை குறித்து மத்தேயு 24:25 வாசித்து பாருங்கள். மார்க் நற்செய்தி நூல் 13 வாசித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 21ஆவது அதிகாரம் 5-36 வசனம் வரை வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்க புத்தகத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் விசேஷத்தை வாசித்து பாருங்கள். அருமையானுள்ளே, நித்தியத்தை குறித்த அந்த நம்பிக்கையிலே நாம் புதுப்பிக்க வேண்டும். இந்த வருடத்திலே அநேக நாட்களிலே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை குறித்து கூட நீங்கள் சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாய் பேசியிருக்கலாம். அல்லது ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு விரோதமாக நீங்கள் கங்கணம் கட்டி விரோதமாய் கூட எழும்பியிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து உங்கள் நம்பிக்கையை நித்தியத்தின் மேலும், நித்தியத்தின் ஆண்டவராகிய கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து உங்கள் வாழ்க்கையை ஓட ஆரம்பிப்பீர்கள் என்றால் இந்த வருகிற புத்தாண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே 4 காரியங்களை சொன்னேன். ரிமெம்பர், நினைவு கூறுங்கள். 2வது ரீஃபோக்கஸ் என்று சொன்னேன். மறுபடி முழு கவனத்தை செலுத்துங்கள் என்று சொன்னேன். 3வதாக ரீஸ்டார்ட் என்று சொன்னேன். மறுபடி தொடங்குங்கள் என்று சொன்னேன். 4வதாக ரினியூ, மறுபடியுமாய் உங்களை புதுப்பியுங்கள். எதிலே புதுப்பிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய நம்பிக்கையிலே, வசனத்தை குறித்து, ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய மகிமையான காரியங்களை குறித்த அந்த நம்பிக்கையிலே புதுப்பியுங்கள். உண்மையாகவே புத்தாண்டிலே உங்களை நல்ல ஆசீர்வாதங்களோடு அதை சந்திக்க ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். இந்த வார்த்தையை சொல்லும்படியான கிருபையை எனக்கு தந்தீர். ஆண்டவரே, இந்த வருடத்தினுடைய இறுதி நாட்களிலே நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். நாங்கள் இந்த வருடத்தின் ஜனவரி 1 இன்று வரையில் நடந்த காரியங்களை சிந்தித்து பார்க்க, அலசி பார்க்க எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நினைவு கூற, ஆண்டவரை மறுபடி எங்களுடைய கவனத்தை ரீஃபோக்கஸ் பண்ண, எங்களுடைய வாழ்க்கையில் விட்டுவிட்ட காரியங்களை ரீஸ்டார்ட் பண்ண, அதே சமயத்தில் எங்கள் நம்பிக்கையிலே தளர்ந்திருப்போமானால் அதை ரினியூ பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை பாதுகாத்து நடத்தின ஆண்டவர் புத்தாண்டை ஆசீர்வாதமாய் நடத்தும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம். அர்ப்பணித்த ஜெபித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.